பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். குரோமா கீயிங் அப்படின்னா என்ன? குரோமா கீயிங் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கம்போசிட்டிங் டெக்னிக். கம்போசிட்டிங் அப்படின்னா பல விஷுவல் எலமெண்ட்ஸை பல லேயர்களாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி கடைசியில் ஒரு புதிய விஷுவல் அவுட்புட்டை கொண்டு வர செயல்பாடு தான் வீடியோ கம்போசிட்டிங் அல்லது கம்போசிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். குரோமா அப்படின்னாக்கா கலர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கலரோட வேல்யூ அல்லது அந்த கலர் பற்றின இன்ஃபர்மேஷன் டேட்டா தான் குரோமா அப்படிங்கிறது. கீயிங் அப்படின்னாக்கா செலெக்ஷன் அல்லது மாஸ்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். குரோமா கீயிங் என்பது ஒரு விஷுவலில் உள்ள குறிப்பிட்ட கலர் ரேஞ்சை மட்டும் ரிமூவ் செய்கிற தொழில்நுட்பம் அல்லது அந்த குறிப்பிட்ட கலர் ரேஞ்சை மட்டும் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறதுன்னு கூட வச்சுக்கலாம். எந்த கலரை கீயிங் பண்ணுறோமோ அந்த கலர் நம்ம வீடியோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பிக்சலும் ரிமூவ் ஆகிடும் அல்லது டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும்னு கூட சொல்லலாம். அப்படி அதை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி வேறு ஒரு விஷுவல் எலமெண்ட்டை வச்சு வீடியோவுக்கு பேக்ரவுண்டு மாற்றிக்கலாம். இந்த குரோமா கீயிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபோர்கிரவுண்ட் அல்லது பேக்ரவுண்டில் உள்ள குறிப்பிட்ட சில கலர்ஸ் உள்ள பகுதிகளை ரிமூவ் பண்ணவோ அல்லது ரீப்ளேஸ் பண்ணவோ முடியும். க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன? குரோமா கீயிங் தொழில்நுட்பத்தில் ஃபோர்கிரவுண்ட் மற்றும் பேக்ரவுண்டை நீக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துறது தான் க்ரீன் ஸ்க்ரீன் அப்புறம் ப்ளூ ஸ்க்ரீன். ஏன் குறிப்பாக க்ரீன் மற்றும் ப்ளூ கலர்களை பயன்படுத்தணும்? வேறு கலர்களை பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாம். எந்த கலரை வேணாலும் நம்ம கீயிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் மனிதர்கள் மற்றும் விலங்குகளோட உடலில் இயல்பாக அதிகம் இல்லாத நிறம்னு பார்த்தாக்கா அது க்ரீன் மற்றும் ப்ளூ தான். அதாவது மனிதர்களோட தோல் நிறத்துக்கு மிக தொலைவில் தான் இந்த ரெண்டு நிறங்களும் நிறமாலையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கலர்ஸை பயன்படுத்தினா தான் அதை கீயிங் பண்ணும்போது மனிதர்களை பாதிக்காது. இல்லைன்னா மனிதர்களோட கை, கால், முகம் இது போல் உடலில் சில பகுதிகளும் சேர்ந்து ரிமூவ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. இன்றைய இலக்க உலகத்தில் இன்னாது இலக்க உலகமா? அதான் டிஜிட்டல் வேர்ல்டு. சாதாரண யூடியூபர்லேருந்து ஹை பட்ஜெட் ஹாலிவுட் மூவிஸ் வரைக்கும் தங்களோட படைப்புகளில் பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பமாக குரோமா கீயிங் தொழில்நுட்பம் மாறிடுச்சு. இதை தொழில்நுட்ப ரீதியாக குரோமா கீயிங் டெக்னிக் அப்படின்னும் சாதாரணமாக க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீன் அப்படின்னும் வழக்கத்தில் சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆகிய பிளெண்டர், நேட்ரான், KDEnLive, ஷார்ட்கட் இன்னும் இது போல் பல மென்பொருள்களில் கூட நம்ம குரோமா கீயிங்கை பயன்படுத்த முடியும், அதுவும் ஃப்ரீயாகவே. KDEnLiveல எப்படி குரோமா கீயிங்கை பயன்படுத்தி ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீன் அல்லது ப்ளூ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலியமாக குரோமா கீயிங், க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீன் இதெல்லாம் என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீன் ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு, எதை எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் மேலும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களோட ஆதரவு பொறுத்து தான் செய்ய முடியும். ஸோ லைக், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெங்கே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.